புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு. அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதியிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி, அதிகரிக்கும் சம்பளம். கிருணிகாவுக்கு தேசிய பட்டியல் ஆசனம், ஹர்ஷடி சில்வா. வடக்கு காணி அரசியல் கைதிகள் விடுதலை, தேசிய மக்கள் சக்தி எம்பி கருத்து. இலங்கையின் பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். குறைக்கப்படும் விமான பயணச்சீட்டின் கட்டணம், மகிழ்ச்சி தகவல். குற்றத்தை நிரூபிக்க தவறிய வழக்கு, நீதிபதி இளஞ்செழியன் வழங்கிய தீர்ப்பு. உலகிலேயே மிகவும் விலையுயர்ந்த கடவுச்சீட்டு எங்குள்ளது தெரியுமா? இலங்கையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது என அவர் கூறியுள்ளார். மக்களின் வரிப்பணம் விரயமாகுவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்றது. இதில் 170க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் முதன்முறையாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கடந்த கால அரசுகளில் அமைச்சுகளில் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்படுவதுடன் பெருந்தொகை மக்களின் வரிப்பணம் செலவிட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்தினூடாக அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தற்போது ஆற்றி வரும் தமது கொள்கை பிரகடன உரையின் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வலுவான அரச சேவையின்றி நாடு ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் ஜனாதிபதி இதன்போது கூறினார். மேலும் நாட்டின் அரச சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள். தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான அரசு சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கமாகும். அந்த வகையில் திருப்திகரமான அரச சேவை துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். மேலும் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான எரான் விக்ரமரத்ன மற்றும் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஆகியோருக்கு தேசிய பட்டியல் ஆசனங்களை வழங்க கலந்தாலோசித்து வருவதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எரான் விக்ரமரத்ன மற்றும் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஆகியோர் கட்சிக்காக கடுமையாக உழைத்துள்ளதாகவும் ஹர்ஷடி சில்வா இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கட்சியின் தேசிய பட்டியல் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். இதேவேளை கொழும்பு வாழ் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்றை வழங்குமாறு பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இலங்கையின் புதிய நாடாளுமன்றத்தில் கொழும்பு மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார். விடுக்கப்படாத காணிகளை மிக விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் அரசியல் கைதிகள் தொடர்பிலான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்துரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் சுமைகளை குறைப்பதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் வடக்கு மற்றும் மலையக மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். கடந்த கால அரசாங்கங்கள் இவர்களது பிரச்சினைகளுக்குரிய தீர்வை வழங்கவில்லை. இவர்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படாதுள்ளமையானது நாட்டுக்கு மிகப்பெரிய சுமையாகும். காணிகளை விடுவிக்குமாறு இந்த மக்கள் நீண்ட காலமாக கோரி வருகின்றனர். எவ்வித வழக்குகளும் இல்லாது அரசியல் கைதிகளை நீண்ட காலமாக தடுத்து வைத்துள்ளனர். இந்த பிரச்சினைகளை மிக விரிவாக தீர்க்கும் தேவை அரசாங்கத்துக்கு உள்ளது. எனவே வடக்கு மக்களின் காணி பிரச்சினை என்பது நீண்ட காலமாக தீர்க்கப்படாதுள்ள பிரச்சினை என்பதுடன் விரிவாக தீர்க்க வேண்டிய பிரச்சினையுமாகும். இலங்கையில் வேடாந்த பணவீக்கம் 2024 அக்டோபர் மாதத்தில் -0.7% குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சனத்தொகை மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தின் தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டின் அடிப்படையில் இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் செப்டம்பர் மாதத்தில் இலங்கையின் பணவீக்கம் இது -0.2 பதிவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024 செப்டம்பரில் 0.5% பதிவான உணவு வகை பணவீக்கம் 2024 அக்டோபரில் -0.16% குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2024 செப்டம்பர் 0.16% இருந்த உணவு அல்லாத வகையின் பணவீக்கம் அக்டோபர் 2024 0.35% குறைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களிடம் வசூலிக்கப்படும் விமான பயணச்சீட்டின் கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கட்டணத்தை லட்சத்திலிருந்து 75,000 ரூபாவாக குறைக்க உள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பழைய முறையில் நவம்பர் மாதம் வரை விமான பயணச்சீட்டின் முன்பதிவு செய்யப்பட்டதால் புதிய முறையை டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் கொரிய வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் மூலம் விமான பயணச்சீட்டு வழங்கும் முறை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதனால் சில விமான டிக்கெட் வாங்குபவர்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பயணச்சீட்டுகளை நேரடியாக கொள்வனவு செய்ய ஏற்பாடு செய்து அதற்கான கட்டணத்தை குறைத்துள்ளது. ஏறக்குறைய ஒரு மாதத்தில் 500 விமான டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டன. ஒரு டிக்கெட்டுக்கு 75,000 முதல் 90,000 வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹெரோயின் வழக்கில் கைது செய்யப்பட்டவருக்கு எதிரான குற்றத்தை நிரூபிக்க தவறியமையால் சந்தேக நபரை விடுவித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் தீர்ப்பளித்துள்ளார். இந்த தீர்ப்பு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் கடந்த 2020 ஆண்டு ஆவணி மாதம் தேங்கு விளைவிக்கக்கூடிய 16 கிராம் 40 மில்லிகிராம் ஹெரோயினை உடைமையில் வைத்திருந்ததற்காக வவுனியா போதை தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து போலீஸ் விசாரணையின் அடிப்படையில் வவுனியா நீதவான் நீதிமன்றில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2022 அக்டோபர் 20 அன்று சட்டம் அதிபர் திணைக்களத்தினால் 2 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. சந்தேக நபர் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி URD சில்வா மற்றும் சட்டத்தரணி அக்மல் ஆகியோரும் சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பாக ஆறுமுகம் தனுஷ்காந்தும் முன்னிலையாகி விளக்கம் நடைபெற்றது. எவ்வாறாயினும் சந்தேக நபருக்கு எதிராக போதுமான ஆதாரங்களின்மையால் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். உலகிலேயே மிகவும் விலையுயர்ந்த கடவுச்சீட்டாக வட அமெரிக்க நாடான மெக்சிகோவின் கடவுச்சீட்டு உள்ளது. இதன் விலை சுமார் 19,481.75 ரூபாய் என்பதுடன் இது 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். கடவுச்சீட்டு என்பது உலகத்தை சுற்றி வர உதவும் மிக முக்கியமான பயண ஆவணமாகும். இதனை பெறுவதற்கு மக்கள் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம். கடவுச்சீட்டின் விலை வசிக்கும் இடத்தை பொறுத்தது மற்றும் நாடுகளுக்கு இடையே மாறுபடும். மார்க்கெட் அறிக்கையின் அடிப்படையில் வெளியிட்ட தரவுகளின்படி 2024 ஆண்டு கடவுச்சீட்டு பெறுவதற்கான செலவு 19,000 முதல் 15,000 வரை மாறுபடுகிறது. இதற்கமைய உலகிலேயே மிகவும் விலையுயர்ந்த கடவுச்சீட்டை வட அமெரிக்க நாடான மெக்சிகோ கொண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் 10 ஆண்டு கடவுச்சீட்டு 19,041 மற்றும் அமெரிக்காவின் 10 ஆண்டு கடவுச்சீட்டு 13,868 ரூபாய் ஆகும்.